பட்டாசாலை வெடி விபத்தினால் சுற்றி இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தங்களுக்கு உண்பதற்கு உணவு, தண்ணீர் எதுவும் இல்லை என்றும் வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்து விட்டதாகவும் அவர்கள் தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார்கள். அந்த காட்சிகளை மற்றும் ஒரு முறை பார்க்கலாம். சோறு வாங்கிட்டு இருந்தேன், பொங்கிக்கிட்டு டம்முன்னு கேட்டுச்சு. டம்முன்னு கேட்டதும் என்ன ஓடு பக்கத்து வீட்டு ஓடு வந்து எங்க வீட்டுல விழுந்துச்சு. என் பேரன் சின்ன பையன், மக உள்ள பேரன். அதை பார்த்த உடனே ஐயோ ஆயுசு திருமுறை பைராசு வெடிச்சிருச்சு, ஓடிருன்னு சொல்லி எங்க வீட்டுல ஓடியாச்சு. எங்க வீட்டுல சொல்லி சரி பண்ணி கொடுக்கும். வேற என்ன சார் ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி புகார் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு புகார் கொடுத்துருக்க நம்ம பரிசீலனை பண்ணோம். எங்களுக்கு வந்தது இல்லை. புகார் கொடுத்து பரிசீலனை 99 அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, செக் பண்ணுவோம் தம்பி, செக் பண்ணுவோம். செக் இப்போதைக்கு காலையில ஆள்கள் எதுவுமே வரல, இந்த வண்டி போகும்போதுன்னு சொல்லுங்க. அதுக்கு உண்டான காரணங்களை ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல செக் பண்ணுவோம். அப்படி இது வரைக்கும் இது இல்ல, நம்ம செக் பண்ணிட்டு சொல்றோம். இல்ல 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 இப்போதைக்கு இல்ல 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 இந்த ஃபேக்டரி பாத்துருக்கேன், அதை பார்த்து தான் சொல்ல முடியும். இங்க இல்லையே, இப்ப இருக்குது. நான் பார்த்துட்டு சொல்றேன் எங்க பாத்துட்டு சொல்றேன் சார். இப்ப நான் பாத்துட்டு சொல்றேன் 30 வீடுங்க, 30 வீடு கேட்டு சொல்றேன். அவங்க தொழிலாளர் இருந்த வீடு சார், தொழிலாளர் இருந்த வீடு எத்தனை வீடு சார்? இந்த மாதிரி செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். ஓகே, இந்த சேதத்தை பாத்துட்டு இருக்கேன், பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சாத்தூர் ஆலை வெடி விபத்து தொடர்பாக அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. சில வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கு சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆலைக்கு வந்து பல முறை வந்து இது சொல்லியாச்சு. இது கலெக்டர் 3 தடவை பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த பென் செட்டை ரொம்ப செய்யறாங்க, இங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியாச்சு. திடீர்னு ஒரே சவுண்ட் தான் சார் வந்து, ஒருத்த சவுண்ட் திடீர்னு விழுந்துச்சு. எல்லா ஓடுமே நாங்க தூங்கி இருந்தோம், அப்பயே இதாயிருச்சு. நான் ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தேன், வீட்டில் வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. சமையல் பண்ண கேஸ் அடுப்புல எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸ் தான் இதாயிருச்சுன்னு சொல்லி நான் இது பண்ணேன். கடையில் பார்த்தா கேஸ் அடுப்பு வந்து பிள்ளையே தான் எப்பா ஆயுசு வெடிச்சிச்சப்பா இந்திப்பான்னு சொல்லி என்னை எழுப்போன்னா நான் இது பார்த்துட்டு நான் வேற சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு நானும் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ஊருக்குள்ள ஓடிட்டு சார். எல்லாம் தான் சார், எல்லாமே நம்ம கிராமமே அங்க ஊருக்குள்ள போயிடுச்சு சார். 24 வருஷமா இங்க குடியிருக்கு.